வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அகைன் வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. போன மாதம் 20 to 26 தேதி வரை. அதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வரிசையாக பார்த்துட்டு வர்றோம். மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அதன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் அண்டு நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்டை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வாட்ச்மேன் போஸ்டிங் ஒரு பர்சன் அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்போனா ஜூன் 25 தேதி, அதாவது கடைசி நாளுக்கு முந்தைய நாள் அப்ளை பண்ணியிருக்காங்க. எத்தனாவது பர்சன் பார்த்தீங்கன்னா 1063வது பர்சனாக அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேண்ட். ஓகேங்களா? அங்கே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இப்போ எவ்வளோ வேகன்சி இந்த மாதிரி போஸ்டிங் பார்க்கும்போது வாட்ச்மேன் மசால்ஜிக்கு பார்க்கும்போது 64 வேகன்சி டோட்டலாக இருக்குது. 64 வேகன்சி இங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்போ ஜூன் 26க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணி முடித்தவங்க 1200 பேருக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு இந்த ப்ராக்டிக்கலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக 350 பேருக்கு மேலே செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ண 1200 பேர் இங்கே செலக்ட் பண்ணுறது ஒரு 350 பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சராசரியாக ஒரு நார்மல் காம்படிஷன் அப்படின்றத அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஓகேங்களா? நார்மல் காம்படிஷன் இந்த வாட்ச்மேன் மசால்ஜி போஸ்டிங்க்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். நம்ம இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஜூன் 26 தேதி அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போய் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சன் அப்ளை பண்ணப்போ அவர் பார்த்தீங்கன்னா 2915வது நபராக அப்ளை பண்ணியிருக்காரு. எந்த போஸ்டிங்க்கு? ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லாஸ்ட் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3000 பேருக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 3000 பேருன்னு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேகன்சி எவ்வளோ இந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 வேகன்சி இருக்குது. அப்போ இந்த 22 வேகன்சிக்கு இவ்வளோ பேர் 3000 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது இங்கே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா வெரி லோங்க, வெரி லோ காம்படிஷன் அப்படி தான் சொல்லுவேனே. பிகாஸ் இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4500 பேர் இந்த இவ்வளோ 22 வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே, ஒரு உதாரணம் சொல்கிறேன், 4500 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே அது நம்ம பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. பட் இங்கே வெறும் 3000 பேர்கிட்ட தான் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது கண்டிப்பாக இது வெரி லோ காம்படிஷன் அப்படின்றத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ லோ காம்படிஷன், இந்த வெரி லோ காம்படிஷன் சொல்லும் போது அதுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி பேசுவீங்க. அப்படி பேசுகிறதுனால எந்த யூஸுமே இல்லை, நோ யூஸு. இப்போ நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேல பார்க்குற டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ கொடுத்தது கிடையாது, உங்களை மாதிரி அப்ளை பண்ண கொடுத்த டீடைல்ஸ். அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுறோம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டீடைல்ஸ், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், அப்ளை பண்ண டேட்டு மட்டும் சென்ட் பண்ணி வைங்க. வீடியோ போட ரெடியாக இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி வீடியோ போட ரெடியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான கான்டாக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி வச்சிடலாம். தேங்க்யூ.